Hi friends, welcome back my channel. ஸோ இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டீரியஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரேன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து 18 சீன்ஸ் வந்து ஆக்குடன் சீன்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினி பீச்சில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு நடந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஸ்கூலில் பிடிபியில் தான் காட்டுறாங்க. பிடி சாருமே ஒரு பால் வந்து கிக் பண்ணிவிட்டு அடுத்த பையன் வாங்குற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போது ஒரு பையன் ஓடி வந்துட்டு அந்த பால் வந்து கிக் பண்ணுறான். அவன் கிக் பண்ண ஃபோர்ஸில் அது வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி போய் விழுந்துடுது. அதை பார்த்து பிடி சாருமே எதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிக் பண்ணுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவனுமே சாரி சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பிடி சாருமே யாருமே பாலை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிக் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த பையன் யாருங்கிற மாதிரி கேட்க நம்ம ஃப்ரெண்டுக்காரமே நான் தாங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் பிடி சாருமே பாலை கிக் பண்ண நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஓடி வந்து பாலை கிக் பண்ணுறான். அவன் கிக் பண்ண ஃபோர்ஸில் அந்த கோல் போஸ்ட்டை தாண்டி மரத்துக்கு பின்னாடி போய் விழுந்துடுது. ஸோ அதில் சார் நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பால் எடுக்க போகிறான். ஸோ அங்கே ஒரு வேலி செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு அந்த வேலி செட்டப் கிடையில இருக்க கேப்லேயே பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே கேர்ள்ஸில் வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸுங்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து பார்க்குறான். ஸோ அதை ஓகோச்சனை பார்த்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்விம் சூட்டில் எவ்வளோ அழகாக இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஓகோச்சனுக்கு தன்னை யாரோ பார்க்குறாங்கிற விஷயம் ஃபீல் ஆகிட்டு பார்க்க உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒழிஞ்சுக்கிறான். நல்ல வேலை என்னை வந்து நோட்டீஸ் பண்ணலங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நம்ம கிளாஸ் பசங்கிட்ட போயிட்டு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட கையில் நோட்டும் பெண் வச்சுருந்த பையன் ஓஹாச்சானுங்கிற எழுதியிருக்க அந்த நேமுக்கு பக்கத்தில் வெரி லார்ஜ்னு எழுதுறான். அந்த நோட்டு பெண் வச்சுருக்கவே அடுத்து நம்ம ஹீரோனி சீஸ் தான் தெரியணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை யார் பார்த்துட்டு வர போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ளஸ் ஆகிட்டு நான் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறான். பிடி சாருமே பாலை வந்து கிக் பண்ண நம்ம ஹீரோமே அந்த பாலை கிக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும்போது நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நான் ஸ்விம் சூட்டில் பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே காய வச்சு டவல் எடுக்க வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே டிஸ்ட்ராக்ட் ஆகி பால் கிக் பண்ணுறேன் வேலை கீழே விழுந்துடும். அதை பார்த்து நம்ம பசங்களுமே இவன் வேலைக்கு ஆக மாட்டாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோயினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி மெய் மறுக்க பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கா. அதில் நம்ம ஹீரோ வச்சுருந்த ஐஸ்கிரீம் வந்து உருகி கீழே விழுந்துடுது. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அங்கே இருக்கிற பார்க்கில் இருக்கிற டஸ்ட்பின் வந்து போடுறாங்க. ஸோ அதோட வந்து காற்றடிக்குமா, அப்போ நம்ம ஹீரோக்கு எங்கேருந்து குட் ஸ்மெல்லுங்கிறது அடிக்கும். ஸோ அது எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே சிசர் எடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஐயோ சிசர் எடுக்கிறாளா, வித்தை காட்ட ஆரம்பிச்சிருவாளேங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ஆரண்டுக்கிட்டு இருக்கான். அதில் ஹீரோயுமே என்ன ஒரு ரியாக்ஷன் காணங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தோம்னா தூர ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோயினுமே நான் வந்து அம்பரில் கொண்டு வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே நானும் தான் கொண்டு வரலங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா, அதோட அவங்க வந்து மரத்துக்கடியில் வந்து ஒதுங்கிடுறாங்க. ஸோ மழை பெய்யும் போது யாருமே மரத்துக்கிட்ட போகாதீங்க. நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை வந்து அவேர்னஸாக வச்சுக்கோங்க. ஹீரோயினி சொல்கிற மேலே வந்து மழை துளி வந்து விழுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ மேலே வந்து சாய்வாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுமே இந்த மலைக்கு ஒதுங்கின விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான். அந்த குட் ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோயினி மேலேருந்து தான் வருதுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கேட்க அதுக்கேற்ற நம்ம ஹீரோயினுமே நான் பர்ஃப்யூம்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கேற்ற நம்ம ஹீரோவுமே அப்போ எதுக்கு மேலே வந்து குட் ஸ்மெல்லுங்கிறது வந்து வருதுங்கிற மாதிரி கேட்க அதுக்கேற்ற ஹீரோயினுமே அவங்களே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இது பர்ஃப்யூம் ஸ்மெல்லால் இருந்து வேர்வை ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கையை வந்து லிக் பண்ணுறாங்க. லிக் பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே என்ன விஷயங்கிற மாதிரி கேட்க ஓஷனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே உனக்கு கடலாம் ரொம்ப பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்க அதுக்கேற்ற ஹீரோயினுமே ஆமாம் நான் எல்லா வருஷமே வந்து ஓஷனுக்கு வந்து போயிடுவேன், எனக்கு வந்து ஸ்விம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட உனக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே யோசிக்க ஆரம்பிச்சிடான். அப்போ நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ முன்னாடி அவங்க கையை நீட்டிட்டு எனக்கு இது லிக் பண்ணவும் தான் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீ லிக் பண்ணினா உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உனக்கு பிடிச்சது வந்து ஞாபகம்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து லிக் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் ஸ்விம் ட்ரெஸ் போட்டு பீச்சில் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்பார்க் ஆகிட்டு போகுது. என்னால் புரிஞ்சிக்க முடியல எப்படி மற்றவங்க மைண்டுக்குள்ளே வந்து போக முடியுது, இவளோட ரூலாக இருக்கட்டும் ஸ்வெட்டாக இருக்கட்டும் அதை டேஸ்ட் பண்ணால் எப்படி வந்து அவளை இன்ட்ராக்ட் பண்ண முடியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோமே மழை விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி சொல்ல அதில் வந்து உனக்கு அந்தளவுக்கு கடலுக்கு போகிறது வந்து பிடிக்கும்னா நம்ம ஏன் சம்மர் பிரேக்கில் வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்கிட்ட ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு போக நம்ம ஹீரோமே உண்மையாகங்கிற மாதிரி ஹீரோயினி பின்னாடி போய் கேட்க நம்ம ஹீரோயினுமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மர் பிரேக்கில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி வழக்கம் நடந்து போகிற அந்த ரோட் சைடு தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினுமே சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க.
ஸோ வழக்கம் போல அவங்களுக்கு நடுவா நடக்கிற விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஹீரோவுமே நாங்க 2 பேரும் என்னமோ டேட்டுக்கு வந்த மாரி எனக்கு ஃபீல் தருதுங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கான். ஸோ அதோட ஹீரோயினுமே சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் போயிர்றாங்க. ஸோ பழையபடிக்கு மறுநாள் காட்டுறாங்க. பழையபடிக்கு நம்ம ஹீரோ பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல ஜிட்டா பறந்துடுறாங்க. ஸோ அப்ப ஹீரோவுமே ஹீரோயினியோட அட்ராக்ஷன இன்னும் வந்து கெயின் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கான். இன்னொரு நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே கிளம்ப பார்க்க, அப்ப நம்ம ஹீரோயினோட சைக்கிள பிடிக்கும். அத பார்த்த ஹீரோயினுமே எதுக்காக சைக்கிள வந்து நிறுத்துறங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே நம்ம வந்து சம்மர் பிரேக்ல வந்து பீச்சுக்கு போலாம்னு பிளான் பண்ணோம். ஞாபகம் இருக்காங்கிற மாரி கேட்க, அது கேட்ட ஹீரோவுமே ஞாபகம் இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே நம்ம என்ன வந்து நாளைக்கு போலாமா பீச்சுக்குங்கிற மாரி கேட்க, அது கேட்ட ஹீரோயினுமே சாரி நான் வந்து என்னோட அப்பாவ பார்க்கறதுக்காக ஊருக்கு போறேங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது கேட்ட ஹீரோவுமே சோகமாகுறான். ஸோ அதோட ஹீரோயினுமே 4 நாள், 5 நாள், 1 வீக் ஆகும் நான் திரும்ப வரக்குங்கிற மாரி சொல்றாங்க. வேணா நம்ம அடுத்த வீக் வேணா நம்ம வந்து போலாமாங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே போலாம். நம்ம வந்து 7 மணிக்கு வந்து கிளம்பலாங்கிற மாரி சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே கிளம்பிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஃபைனலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போறேன். அதுவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஸ்விம் சூட்ல வந்து நான் பார்க்க போறேங்கிற மாரி சந்தோஷப்படுறான். ஸோ அதோட அவன் வீட்டுக்கு போறான். அவன பார்த்த சிஸ்டருமே, "உன்ன இன்னைக்கு பார்க்கறக்கு ரொம்ப ஹேப்பியா தெரியுதுங்கிற மாரி கேட்க, அது கேட்ட ஹீரோவுமே, அதெல்லாம் இல்லைங்கிற மாரி சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, "நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிற" மாரி சொல்றான். நைட் நேரம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கறத காட்டுறாங்க. ஹீரோவோட கனவுல வந்து ஹீரோயினியும், ஹீரோவும் வந்து பீச்ல ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி, ஹீரோயினி வந்து மர்மெய்டு காஸ்டியூம் வந்து போட்டுக்கிற மாரி நம்ம ஹீரோவுக்கு வந்து கனவா வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து கனவா வந்துட்டு இருந்துச்சுங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஃபைனலி வந்து நான் எதிர்பார்த்த நாள் வந்து நாளைக்கு வந்து வருதுங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். பேக்ரவுண்ட்ல வந்து சொல்றான். மறுநாள் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சுட்டு டைம பார்த்துட்டு, ஐயோ! லேட் ஆச்சுங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சத்தத்த கேட்ட சிஸ்டருமே, இன்னைக்கு அவன் ரொம்ப ஹேப்பியா இருக்கான் போல இருக்குங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே கிளம்பிட்டு அவசர அவசரமா ஸ்டேஷனுக்கு வந்து வரான். ஸோ அங்க வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் பார்த்து நம்ம ஹீரோவுமே இவ ஸ்கின் கலருக்கு என்னாச்சுங்கிற மாரி பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறான். ஸோ அத கேட்ட ஹீரோயினுமே வந்து, எங்க அப்பா வந்து பீச்சுக்கு பக்கத்துல தான் வாழ்றாரு. அங்க நான் போனனால தான் என்னோட ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதில வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து ட்ரெயின்ல வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினிய பார்த்துட்டு, இவள இந்த மாரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். அத கவனிச்சுட்டு ஹீரோயினியுமே என்னாச்சுங்கிற மாரி கேட்க, அது ஹீரோவுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஸோ அதில அவங்க வந்து பீச்சுக்குமே வந்துடுறாங்க. ஸோ அத பார்த்து நம்ம ஹீரோவுமே நம்ம ஒரு வழியா வந்துட்டோங்கிற மாரி சொல்றான். அவங்க பீச்சுக்குள்ள போய் என்டர் ஆயிறாங்க. நம்ம ஹீரோவுமே கீழ உட்காந்துட்டு இருக்கான். போற வர பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயினியுமே உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே இல்லங்கிற மாரி சொல்றான். அதோட ஹீரோயினுமே ஹீரோ பக்கத்துல உட்கார, நம்ம ஹீரோவுமே ஹீரோயினி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாப்பிடலாங்கிற மாரி ஹீரோயினி சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்விம் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படுங்கிற மாரி சொல்றாங்க. அது கேட்ட ஹீரோவுமே எனர்ஜியாங்கிற மாரி கேட்குறான். ஸோ அதில வந்து அவங்க அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஒரு டிஷ் நேம் சொல்லிட்டு எனக்கு மீட்டு, காய்கறி போடாம ரெடி பண்ணி தாங்கிற மாரி ஹீரோயினி வந்து ஆர்டர் தராங்க. அதோட டிஷ்ஷ வந்து டேபிள்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அத பார்த்து நம்ம ஹீரோவுமே உனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்குமாங்கிற மாரி கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே ஆமாங்கிற மாரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அத பார்த்து நம்ம ஹீரோகிட்டயுமே இது உனக்கு வேணுமாங்கிற மாரி கேட்க, சரி தாங்கிற மாரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே இது நல்லா இல்லைங்கிற மாரி கேட்க, இல்ல இது நல்லா தான் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பிடுறான். கடைசியில ஹீரோயினுமே ஸ்விம் பண்ணிட்டு நின்னுட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுமே பின்னாடி வந்துட்டு எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து ஸ்விம் பண்றங்கிற மாரி கேட்குறான். அது ஹீரோயினுமே இது என்னோட ஸ்விம்மிங் பண்றது வந்து நார்மலான ஸ்பீடுங்கிற மாரி சொல்றான். வேணா நான் உனக்காக வந்து ஸ்லோவா ஸ்விம் பண்றேங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதோட ஹீரோயினுமே ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் பின்னாடியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு முழுநீச்சல் வந்து அடிக்கிறான். அடிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ ரொம்ப அழகா இருக்காங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஸோ அதில இவருக்கு இந்த இடுப்புல வந்து இந்த துணி வந்து கட்டியிருக்காங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ ஹீரோயினுமே காய்கிட்ட போயிட்டு எந்திரிச்சு ஹீரோ எங்கங்கிற மாரி பார்க்குறான். ஸோ அதோட ஹீரோ இனிமே வந்து உள்நீச்சல் போட்டு அந்த இடத்த தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அத பார்த்த ஹீரோயினுமே எதுக்காக வந்து உள்நீச்சல் போட்டு பார்த்துட்டு இருக்கங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே அது ஒண்ணுமே இல்ல. இதுக்காக வந்து ஒரு இடுப்புல அந்த துணிய வந்து கட்டியிருக்கங்கிற மாரி கேட்குறான். இது வந்து ஸ்விம்மிங் பண்றதுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான். இருந்தாலும் எதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன்னா, என்னோட டேக்லைன மறைக்கிறதுக்காக தான். எங்க அப்பா ஏரியா கிட்ட இருக்கிற அந்த பீச்சுக்கு நான் போகும்போது கூட இந்த விஷயத்த வந்து நான் வேர் பண்ணல. ஏன்னா, அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கேயே நான் போட்டுக்கிறேன். என்னோட டேக்லைன் வந்து நான் யார்கிட்டயும் வந்து காட்டுறதுக்கு வந்து நான் விரும்பலங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த துணிய வந்து எடுத்து வந்து காட்டுறாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோவோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோ டப்புன்னு திரும்பிட்டு, "ஓகே வாம்மா, நீச்சல் அடிக்க வந்து கன்டின்யூ பண்ணலாங்கிற" மாரி சொல்லிட்டு ஸ்விம் பண்ணி போறான். ஸோ அத பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியாம வந்து நின்னுட்டுருக்காங்க. சாயங்காலம் எல்லாம் ட்ரெயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா போச்சுல்லங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே, "நீ இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியாங்கிற" மாரி கேட்க, அதுக்கிட்ட ஹீரோயினுமே, "நீ என்ஜாய் பண்ணலையாங்கிற" மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே, இன்னைக்கு நான் சூப்பராவே என்ஜாய் பண்ணியிருக்கிற" மாரி சொல்றான். சொல்ல ஹீரோயினுமே அவங்க விரல எடுத்து நம்ம ஹீரோவோட வாய்க்குள்ள விடுறாங்க. ஸோ அத அப்படியே அவங்க வாய்க்குள்ள வைக்கிறாங்க. ஸோ அதில வந்து
அவங்க நோஸ் வந்து ப்ளீட் ஆகுது. அதோட எதுக்காக வந்து நோஸ் ப்ளீட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோவுமே நீ வந்து உன்னோட டேக்லைன் காமிச்சல, அப்போ வந்து எனக்கு வந்து நோஸ் வந்து ப்ளீட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கிட்ட ஹீரோயினே படத்துக்கு அந்த டேக்லைன் வந்து பார்க்க விரும்புங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அடுத்த வருஷம் நம்ம வந்து படத்துக்கு இந்த இடத்துக்கு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஹீரோ எப்போவுமே எபிசோடு முடிய போகுதுன்னா லாஸ்ட்டில் ஒரு டைலாக் சொல்லுவாள், என்னுடைய காதலி நாளாக நாளாக மிகவும் மர்மம் வாய்ந்தவளாக மாறிக்கொண்டிருக்கிறாள். இது என் ஸ்டிலும் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிறனாலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடில் ஹீரோயின் அப்பாவை பற்றி வந்து ரொம்ப மிஸ்டியாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ போக போக இருக்கிற எபிசோட்ஸில் ரொம்ப வந்து மிஸ்டியாக தான் போகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் வந்து புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அதோட நிறைய பேர் இந்த அனிமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அனிமி வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு அற்புதமான அனிமேட்டட் சீரிஸில் உங்களை வந்து சந்திக்கும் முறை நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கே அனிக்ஸ் தமிழ் சேனல்.